ராமநாதபுரத்தில் தாய் தந்தை உட்பட 4 பேரை பிள்ளைகள் 2 அரிவாளால் வெட்டிய சம்பவம் நடந்திருக்கிறது. இந்த தாக்குதலில் தாய் உயிரிழக்க மேலும் 3 பேர் பலத்த காயங்களுடன் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். இது பற்றிய தகவல்களை நமது செய்தியாளர் ஆனந்தனிடம் கேட்கலாம். ஆனந்தன், இப்ப அந்த அரிவாள் வெட்டுக்கு ஆளானவர்கள் யாரு? இந்த சம்பவத்தினுடைய பின்னணி என்ன? எப்போது இந்த சம்பவம் நடந்தது ஆனந்தன்? அதாவது இன்னைக்கு அதிகாலையில 1:30 மணி அளவுல உச்சப்புலி பக்கத்துல நத்தகுளம்னு ஒரு கிராமம் இருக்கு. இந்த கிராமத்துல அதாவது காதல் விவகாரத்துல தன் தங்கையுடைய காதல் விவகாரத்துல அதை தட்டி கேட்காத தாயார மது போதையில அவங்க மூத்த மகன் சிவமூர்த்தியும் விக்னேஷும் அருவாளை வச்சு வெட்டிடுறாங்க. அதாவது தாயார் தூங்கி கொண்டிருக்கும் போதே அருவாளை வச்சு வெட்டிடுறாங்க. வெட்டும் போது அந்த பக்கத்துல இருந்த தந்தையார் அவர் போய் தன் பிள்ளைகளை கட்டி பிடிச்சி தடுக்கிறாரு. அவருக்கும் வெட்டு விழுகுது. அதே மாதிரி அவன் தம்பி மலைராஜாவும் மலைராணி அவங்க தங்கச்சி 4 பேருக்குமே அருவாளாலாம் வெட்டிடுறாங்க. 2 பேருமே அண்ணன் தம்பி 2 பேரும் சேர்ந்து வெட்டிடுறாங்க. இதுல தாயார் சம்பவ இடத்திலே இறந்துடுறாங்க. அத தங்கை மலைராணி ஆபத்தான நிலைமையில இன்னைக்கு மதுரை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போயிருக்காங்க. அந்த தகப்பனாரும் அந்த தம்பியும் இப்ப அந்த சிகிச்சைக்காக ராமநாதபுரம் அரசு மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வர்றாங்க. இந்நிலையில அந்த சம்பந்தப்பட்ட அந்த கொலையில சம்பந்தப்பட்ட சிவமூர்த்தியும் விக்னேஷையும் உச்சிப்புலி போலீசார் கைது பண்ணி வழக்கு பதிவு பண்ணி விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதாவது போதையிலேயே தன் தாயாரையே வெட்டி அந்த சம்பவம் அந்த நத்தகுளம் கிராமத்துல ஒரு பரபரப்பா பேசப்பட்டு வர்றது. ஆனந்தன், இப்ப மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டவர்களின் நிலை தற்போது எப்படி இருக்கு? அதாவது அந்த ஒரு தந்தையார் காரணியாவும் அவருடைய மகன் மலைராஜாவும் அதாவது அந்த ஆபத்து கட்டத்தை மீட்டுட்டாங்க. ஒரு சாதாரண வெட்டுதான் இருக்கு. அதே மாதிரி கழுத்து பகுதியில பலமா வெட்டிப்பட்டிருக்கு. அது மருத்துவ சிகிச்சை அளிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த தந்தையுடைய அந்த சம்பவம் தான் கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கு. அதாவது ரொம்ப ஆபத்தான நிலைமையில தான் மதுரைக்கு கொண்டு போயிருக்காங்க. இன்னும் 1 மணி நேரத்துலதான் தெரியும். அதாவது அங்க உள்ள நிலைமை தெரிய வரும். நான் போனவங்க என்ன திரும்பி வரலாம், அங்க மருத்துவ சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கதா அந்த உறவினர் நம்மகிட்ட தெரிவிச்சிருக்காங்க. இப்ப மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டவர்களிடம் காவல்துறையினர் விசாரணை செய்தாருங்களா? அவங்க என்ன சொன்னாங்க? அதாவது இப்ப அந்த 2 பேரை பிடிக்கிறதான் காவல்துறை கவனம் செலுத்தினாங்க. அதே மாதிரி அந்த சம்பந்தப்பட்ட 2 பேரையும் பிடிச்சிட்டாங்க. அவங்ககிட்ட தான் இப்ப விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இவங்ககிட்ட இந்த விசாரணை இடத்துல அதாவது அனுமதிச்ச போது போலீசார் வந்துட்டு போனாங்க. இன்னும் விசாரணைக்கு இன்னும் வரல. இந்த 2 பேர்ட்ட விசாரணைக்கு பின்புதான் ராமநாதபுரம் அரசு மருத்துவமனை விசாரணை தொடர்வாக எதிர்பார்க்கப்படுகிறது. உங்களுடைய தகவலுக்கு நன்றி.